ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 15வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதாவது பிக் பாஸ் சீசன் 7ல் யார் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஓட்டிங் அனலைசிஸ் மூலமாக தெரிஞ்சிடும். இது ஒரு அன்அஃபிஷியல் போல்லிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகளை தான். என்னடா சொல்கிற, அஃபிஷியலாக ஓட்டிங் போட்டால் தானடா எல்லாமே கரெக்டாக வரும், யார் டைட்டில் வின் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஆனாலும் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரியல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது கூட கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று மக்கள்கிட்ட இருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு கருத்து கணிப்பாக எடுத்துக்கோங்க. இது அன்அஃபிஷியல் போல்லிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகளை தான். இந்த அன்அஃபிஷியல் போலில் யார் முதல் இடத்துல இருக்காங்க, யார் கடைசி பிளேஸில் இருக்காங்க, யார் டைட்டில் அடிக்க வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3,74,193 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 53.14% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இரவு நேர முடிவின் போது மீன்ஸ் 7 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டாவின் மூலமாக அந்த டைமில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் இருந்தாங்க. பட் முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53.49% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள். அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 52.91% ஆரம்பித்து 53.49% வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ டாப்பில் இருக்கிறது அவங்க தான். அதனால் டைட்டில் வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் மணிச்சந்திரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,08,858 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.6% நேத்திக்கு 7 மணி நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.56% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய மணிச்சந்திரா அவர்கள். ஸோ யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மணிச்சந்திராவுக்கு இவ்வளோ வாக்குகள் விழுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பயங்கரமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. தினேஷ், மாயா, விஷ்ணு இவங்களெல்லாம் கீழே தள்ளிட்டு செகண்ட் பொசிஷனில் அது அன்அஃபிஷியல் போலில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை மணிச்சந்திரா அவர்கள் சாதிச்சு காமிச்சிருக்காப்ல. அதுக்கடுத்தா தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 76,722 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.06% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.97% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தினேஷ் ப்ரோ அவர்கள். ஸோ தினேஷும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஓட்டிங்ஸும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட சேனலுக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த ஃபோர்த் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 70,667 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.13% நேற்றுக்கு இரவு நேரம் 7 மணி முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 10.1% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இவங்க ஆரம்பிக்கும் போது வெறும் 10.58% வந்து ஆரம்பிச்சு இந்த லெவல் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். பட் அவங்க வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படியே பின்னாடி வந்து சொல்கிறேன் இந்த வீடியோலேயே. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோ வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 53,538 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.55% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 12 மணி முடிவின் போது 7.51% வந்து இருந்துட்டு இருந்தார் நம்முடைய விஷ்ணு ப்ரோ அவர்கள். அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது வெறும் 6.62% வந்து ஆரம்பித்து 7.51% வந்து முடிச்சிருக்காரு. ஒரு நல்ல வாக்குகள் தான் விஷ்ணு ப்ரோவை பொறுத்தவரையிலும். அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் மக்கள் கிட்ட இருந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நீ ஹீரோவா நடிக்கலனா கூட பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் காமெடியானாவது நடிங்க, ஏன்னா உங்களுக்கு காமெடி தான் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஷ்ணுவை பார்த்துட்டு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிக்குவோம். இப்போ டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு 2 விதத்தில் வந்து சொல்ல போகிறேன். முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் தான். ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு வாக்குகள் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரியான வாக்குகள் வந்து விழுந்துட்டு இருக்கு. என்னதான் அவங்க மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள், பிஆர் ஓட்ஸு, பாட்ஸ் ஓட்ஸு, ரோபோட் ஓட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விமர்சனங்கள் வந்து வச்சிருந்தாலும் கூட ஆர்கானிக்காக அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லா சோசியல் மீடியாக்கள்லையும் சில பேரிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் யார் டைட்டில் வின் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அர்ச்சனா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் 85 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் சோசியல் மீடியாக்களை செக் அவுட் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து எடுத்திருக்காங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து.
அதனால மக்களோட சப்போர்ட்டும் அண்ட் ஆதரவு ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாக்கள்லையும் அதை தாண்டி வந்து அஃபிஷியல் போல்லையும் அன்அஃபிஷியல் போல்லையும் அதிகபட்சமான வாக்குகள் வந்து வாங்குறது அர்ச்சனா அவர்கள் தான். குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறது மாயா அவர்கள் தான். ஸோ இந்த வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது கூட மாயா அவர்கள் 4வது இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வந்து மாயா அவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து வருது. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடை மட்டும்தான். பிக் பாஸ் டீம் எப்படி இத்தனை காலங்களாக இத்தனை வாரங்களாக மாயா அவர்கள் நாமினேஷனில் வரும்போதும் குறைவான வாக்குகள் வாங்கும் போதும் அவங்கள எப்படி சேவ் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்களோ, ஸோ அதன் அடிப்படையில் கூட வந்து வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் அவர்கள் வந்து முடிவெடுத்து மாயா அவர்களை வெற்றி பெறவும் செய்யலாம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் தாட்டாக வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அப்படி மாயா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பிக் பாஸ் கிடையாது, மாயா பாஸ் அப்படின்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. மிமிஸ் எல்லாம் கூட வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப டாக்ஸிக்காக வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் டாக்ஸிக் நிறைந்த ஒரு சீசன் அப்படின்னா கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். மற்ற சீசன்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்மமும் டாக்ஸிக்கும் 18+ம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டப்படலையா இல்லை உண்மையாகவே அவங்க ஷோ பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியும் தோணிட்டு இருக்கு. பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் டாக்ஸிக் வந்து பஞ்சமே கிடையாது, 18+க்கு பஞ்சமே கிடையாது. எப்படி வேணாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் வன்மத்தை கொட்டலாம், எப்படி வேணாலும் ஒருத்தனை வந்து வீழ்த்தலாம், ஏறி போட்டு மெரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து கண்டஸ்டன்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க இத்தனை சீசன் வந்து பார்த்ததின் காரணமாக இப்படி தான் கேம் பிளே பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோட ஒரு வேலை உள்ளே வந்ததின் காரணமாக கூட இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்கலாம். ஸோ அது தாண்டி மணிச்சந்திரா அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25% வச்சுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸில் நம்பர் 2ல் வந்து இருக்கார் மணிச்சந்திரா அவர்கள். ஸோ குவைட்டாக இருந்து சில விஷயங்களை பற்றி மட்டுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மேலே வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒருவேளை அர்ச்சனா அவர்களுக்கு டைட்டில் வின்னிங் கொடுத்தாங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் எடுத்த முடிவும் கமல்ஹாசன் எடுத்த முடிவும் தப்பாயிடும், அதாவது ரெட் கார்டு மேட்டரில் அப்படிங்கிற மாதிரி மேபி அர்ச்சனா அவர்களுக்கு வந்து டைட்டில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா, மக்களோட கருத்துக்களை வந்து ஏற்றுக்கூடாது, மக்களோட ஓட்டிங்ஸை வந்து துஷ்பிரயோகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட அது பண்ணலாம். அதனால கூட வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அதுக்கடுத்து தான் மாயா அவர்கள் ஏன் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் வன்மத்தை நிறைய கொட்டி அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பயங்கரமாக புள்ளி எல்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ரெட் கார்டு மேட்டர் அண்ட் புள்ளி அந்த 2 வாரம் 2 விஷயம் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கு மிகப்பெரிய ஒரு அகைனஸ்டாக வந்து திரும்பி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஒருவேளை மாயாவுக்கு கொடுத்தா மக்கள் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேரையும் விட்டுருவோம்ப்பா, 3ஆவதாக ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணிச்சந்திராவை செலக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இல்லைனா தினேஷ் அவர்களை செலக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.